இன்னைக்கு அமுதா சமையல்ல இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடக்கூடிய எள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 100 கிராம் சுத்தமான எள்ளு எடுத்து வெறும் வாணலில மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதை ஒரு பிளேட்ல தட்டி ஆற வைக்கணும். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 காஞ்ச மிளகாய் போட்டு லேசா வதக்கி அதோட பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு 50 கிராம் கருப்பு உடைச்ச உளுந்து போட்டு வறுக்கணும். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையையும் போட்டு எல்லாம் சேர்த்து செவக்க கருகாம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதையும் தனியா ஒரு பிளேட்ல தட்டி ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் அதோட ஒரு துண்டு புளி, ருசிக்கேத்த மாதிரி உப்பு, 8 பல் தோல் உரிக்காத பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு அரைக்கணும். வறுத்து வச்சிருக்கக்கூடிய எள்ளையும் இதோடு சேர்த்து அரைச்சு எடுத்தா மணமான ருசியான எள்ளு பொடி தயாராகிரும். இட்லி தோசைக்கு இந்த அருமையான எள்ளு பொடி இருந்தா போதும். சட்னி சாம்பார் கூட தேவைப்படாது. உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.